प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पुत्रिणे परमेष्ठिना श्रुतावते जगन्मात्रा भास्याय गुरवे नमः। यत्पदं यतिपदेर्वदनारविन्दादि निष्क्रामदेव निषदे निगमन्तभाष्यम् तत्रैव तं भगवतः प्रियभागिनेयम् वदामहे वरदविष्णुपदातिथेयम् सत्कुर्वतार्पं सति शिष्यवर्गान् अनन्यलभेरखिलैस्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनम् यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। हरिः ओम्। वसन्ते विष्णुभास आदृणोति तन्मे जुषस्वशिपिविष्टहव्यम् वर्धं जुत्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पाद स्वस्तिभिस्वदानः। அப்பாடா இந்துணை பதுமத்தலர்மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணையாயர் வாவிடம் பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்குமென் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே ததப்சுதே சரஸ்வதி கோஷ்மஸ்வேஷு ஜன்மசு ஏனமே வாஜினீமதி முகமந்தி சரஸ்வதி। नमस्ते केतरी भगवतो महापुरुषस्य अपार करुणाम्बुराशेः आश्रित वात्सल्ये जलधेः भक्तवत्सलस्य भगवतः पार्थसारथे परया कृपया अत्र श्रीरथश्रेणी बन्ध दिव्य प्रबन्धमधिकृत्य उपन्यासकार्ये इति महद्भिराज्यं तेन दासजनेन स्वयम् उपन्यासः सम्प्रति प्रस्तूयते। समयेयं समाहितचेतसः भूयात् पूज्यम् उपन्यासं संश्रुत्य श्रुत्वा तदेव भगवतः परमोदारस्य श्रीमतः परकालसूर्येः दिव्यकटाक्षेण अभीष्टा मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सह पुत्र पौत्र मित्र कलत्र बान्धवाः शतायुषः अभिमितेश्वरशालिनो भूयात् इत्याशास्य आचार्य करुणावलम्बी करुणाकरदासः उपन्यासमारभे। स्वामी देवल கடாட்சிக்க முடியுதா பார்க்க முடியுதா? அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார். அவர் கேள்வி சுவாமி அன்னங்கராச்சார் இந்த மாறன் அலங்காரத்திலிருந்து சித்திரபந்தங்களுக்கு சொன்ன லட்சணம் சொல்ற காரிகை முழுக்க எழுதியிருக்காருல. ஆகையினால அது பெரிய லிஸ்ட். அதுல உள்ள எல்லாத்தையும் சொல்ல. கோமூத்திரிகா பந்தம்னா என்ன, சக்கரபந்தம்னா என்ன, பத்மபந்தம்னா என்ன அப்படின்னு அத்தனையும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த உபன்யாசம் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது. ஆனால் நமக்கு ஏற்பட்டு திருவழி பூச்சிகை அது என்றால் என்ன? ஏன்னா அத்தனை ஐட்டமும் அவர் போட்ட லிஸ்ட்ல உள்ள ஐட்டம் அத்தனையும் நம்ம கேஸுக்கு ரெலவெண்ட் இல்லை. அவர் வக்கீலாக சொல்றாரு. நம்ம கேஸுக்கு ரொம்ப ரெலவெண்ட். திருவழி பூச்சிகை என்றால் என்ன? அதை நீங்க எல்லாம் ரசிக்கணுங்கிறதுக்காக வெங்கடகிருஷ்ணமாச்சார சுவாமியும் சொல்லி அடியனுக்கு தேசிகாமணி சுவாமியோட உபகாரத்தினால இது ஒரு பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனா கொடுத்துருக்கோம். ஏன்னா சித்திரபந்தம் கண்ணால பார்த்தா தான் நீங்க ரசிக்க முடியும். அது இது எப்படிப்பட்ட சித்திரபந்தம்? திருமங்கை ஆழ்வார் அவர் மீது அடியனுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் என்ன பண்ணினா திருக்கண்ணபுரத்துக்கு 10 பதிகம், நாச்சியார் கோயிலுக்கு 10 பதிகம், திருக்குழந்தை 6வது ஆழ்வார் தான் முதல் மங்களாசாசனம் ஆவியே அமுதே என நிறைந்துருகின்னு. கடைசி மங்களாசாசனமும் பெரியவாச்சார் பிள்ளை திருவுள்ளப்படி சரம பிரபந்தம் திருவந்தாண்டகம். அதுலயும் தன்குழந்தை கிடந்த மாலை நெடியானே அடிநாயே நிறைந்திட்டு எங்கெங்கெல்லாம் போர் அடிக்கிறதோ எங்கெல்லாம் டயர்டாரோ அப்பெல்லாம் 6வது ஆழ்வாரை பத்தி பேசுவார். இதெல்லாம் சொல்றான்.
ஆனா அமுதனுக்கு ஒரு சேர்ந்தாப்புல 10 பாட்டு கிடையாது. அவ ஊர் இருக்கிற பெருமாளுக்கெல்லாம் 10 பாட்டு. இவ்வளவு பெரிய திவ்யதேசமா இதுக்கு எப்பெல்லாம் டயர்டா இருந்தோ அப்பெல்லாம் கூப்பிடுற பெருமாள். ஆனா அவருக்கு மட்டும் ஓர வஞ்சனா ஒரு பதிகம் கிடையாது. இப்படின்னு குறப்பட்ட திருவாதி சாமி சாய்ச்சாரு. இப்படி குறப்படுற இன்னொரு விஷயத்த பாத்தீரா, திருமங்கையாழ்வார் அழிச்சது 6 பிரபந்தம். 6 பிரபந்தத்திலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் ஒரே பெருமாள் அமுதம் தான். அது ரங்கநாதனுக்கே இந்த பாக்கியம் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா திருக்குழந்தை 6வது ஆழ்வாருக்காக இந்த திருவள்ளுவத்திற்கே அருளி செய்தார். திருக்குழந்தை 6வது ஆழ்வானுக்காக ரசபந்தமாக இந்த புஸ்தகம் இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். ஒரு தேர் எப்படி பில்லாகுமோ அப்படி இந்த பிரபந்தம் பில்லாகும். அதனால ரசபந்தம்னு சொல்றது. ரசபந்தத்துல 2 வகை இருக்கு. ஒரு 1, 2, 3 எண்ணி சொல்ற ரசபந்தம். இன்னொரு ரசபந்தம் இதை விட டஃப். அது மாரலக்காரதான் இருக்கு. அதையும் அனகராஜர் சுவாமி லட்சணம் சாய்ச்சிருக்காரு. இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், கவலைப்படாதும். இதை மட்டும் புடிச்சு பார்ப்போம். இந்த ரசபந்தத்துல திருமங்கை ஆழ்வார் ஏன் 6வது ஆழ்வாரை தேர்ந்தெடுத்தாருன்னா, அந்த பெருமாளே தேர்ல தான் எழுதுங்க. அவருடைய கர்ப்ப கிரகமே தேர் மாதிரிதான் இருக்கு. அந்த தேர் விசேஷமான தேர். யானை குதிரை பூட்டின தேர். யானை குதிரையும் பேரெல்லாம் பூட்டி சீரெல்லாம் ஓட்ட முடியாது. யானை கம்பீரமா அடி குதிரை பாயும். ஆனா அகில கடனா சாமர்த்தியம் உள்ள பெருமானாகையினால எதையும் சேர்த்து வைக்கக்கூடியவன் சேராத சேர்த்தி அமுதனுடைய தேர் கர்ப்ப கிரகம் வேதிகிவானு சொல்றான். அந்த கர்ப்ப கிரகத்துக்கு யானை பூட்டிருக்கு, குதிரை பூட்டிருக்கு, சக்கரம் இருக்கு, தேர்லயே எடுத்துருக்க. அந்த பெருமாளுக்கு சித்திர தேர் என்று மரத்தினால ஒரு தேர் திருமங்கை ஆழ்வார் தான் பண்ணி சமர்ப்பிச்சார் என்று இன்றைக்கும் உள்ளூர் ஜனங்கள் நம்பிக்கையோட சொல்றார். ஆக மரத்தேர் கல் தேர்ல உள்ள 6வது ஆழ்வானுக்கு மரத்தேர் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் திருவுள்ளத்துல சொத்தேர் ஒன்று பண்ணிடுவோம் என்று கற்றேர், சொற்றேர், மரத்தேர் என்று 3 வகையான தேர் அந்த அமுதனுக்கு படிக்கிறார். அமுதனை சூஸ் பண்ணி அமுதன் திருவடி வாரத்துக்கு தனி பதிகம் பாடாத குறை தீர தனி பிரபந்தமே எக்ஸ்க்ளூசிவா இருந்துச்சு. இது தேர் பிரபந்தம் ஏன் சொல்றோம்னா, இதை தேர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். அதை ஒண்ணு போட்டு சொல் தேர் எப்படி அமைச்சிருக்காங்க 1, 2, 1 அப்படின்னு முதல் தட்டு. அதாவது நீங்க இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. உட்டு பிளாக் தேர் கட்டுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸ் பிரிக் மாதிரி பிளாக் உட்ல டீக்ல இருக்கு. இல்ல அதுக்கு செலவாகையில பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்காக பண்ணக்கூடிய ஸ்பெஷல் மரங்கள்ல எடுத்து அந்த மரத்துல ஒரே மாதிரி பிளாக்கா வச்சு தேர் கட்டணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன், முதல்ல கீழே சின்னதாய், அப்புறம் பெருசாய், அப்புறம் பெருசாய், அப்புறம் பெருசாய் போடும். 7 தட்டு உள்ள தேராக இதை திருமங்கை ஆழ்வார் கட்டியிருக்கார். 7 கூற்று இருக்கு. 7 கூறு இருக்கு. கீழே எழுதி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அந்த 7 கூறு எப்படி வருதுன்னா, முதல்ல என்ன பண்ணணும், 1 என்கிற நம்பரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அடுத்தபடி 2 என்கிற நம்பரை சொல்லக்கூடிய வார்த்தை, உடனே 1 என்கிற நம்பரை சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி அமைச்சா 1, 2, 1 அதான் முதல்ல அடுக்கணும். அதற்கு மேல 1, 2, 3, 2, 1 இந்த 1, 2, 1 சொல்ற வார்த்தைகளை முடிச்சுட்டு அது எப்படி, ஒரு பேருந்தி இருமலத்ததிசில் ஒரு முறை அயன இன்றனை தான் முதல் தட்டு. ஒரு பேருந்தி நம்பர் 1, இருமலர் தவிசில் இரு 2, ஒரு முறை அயன இன்றனை அப்படின்ற முதல் தட்டு வந்துட்டு 1, 2, 1 1 சொல்ற வேர்டு, 2 சொல்ற வார்த்தை, 1 சொல்ற வார்த்தை உடனே வரும். சொல்ற வார்த்தையை ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த வார்த்தைக்கு அந்த நம்பரே அர்த்தமா இருக்கணும் விருப்பம் கிடையாது. இல்லைன்னா போய் கவிதை பாட முடியாது. அதே முதலடியிலேயே ஒரு பேர் உந்தி, ஒரு ஒப்பற்ற பேர் சிறந்த உந்தி நாபில ஒரு பேர் உந்தி. அதுல ஒரு மலர் தவிசில், மலரால் ஆன ஆசனத்துல, தவிசின்னா ஆசனம், மலரால் ஆன ஆசனம் மலர் தவிசு. அந்த மலர் தவிசுக்கு திருமங்கை ஆழ்வார் அருளி கொடுக்கிற அடைபடி இருமலர் தவிசில். அது இருக்கிறதுல ஒரு தாமரை பூ தான். இருமலர் தவிசின்னு சாதிக்கிறார். அந்த இரு என்பதற்கு 2ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் அகன்ற பெரிய அர்த்தம், இரும்பொழில் அப்படிங்கிறாரு. திருமால் இரும் சோலை, இருஞ்சோலைனா பெரிய சிலை, இருமாநில இரு இரு ஒரு குரலாய் இருநிலம் மாவடி மாவலி மூவடி மண்டா. இரு என்பது அகன்ற பெருசிங்கிற அர்த்தத்தை சொல்லும். அது பெரிய தாமரை அப்படின்ற அர்த்தம். ஆனால் அதுக்கு 2ங்கிற நம்பரையும் சொல்ற சக்தி இருக்கு அந்த வேர்டுக்கு.
அந்த மாதிரி வார்த்தைகளை கவி பயன்படுத்தலாம் என்று கவிஞனுக்கு உரிமை. இல்லைன்னா அவனால் என்ன கவிதை சொல்ல முடியும்? 1 2 1 2 எண்ணின்னு இருந்தா இந்த மாதிரிதான் இருக்கும். ஆகையினால 1 2 1 சொல்லி அதற்கு மேல 1 2 3 ஒரு முறை இருசுடர் நீரிலியங்கா உம்மதி இலங்கை 1 2 3 அப்படி வந்தவொடனே 2 1 வரணும். 2வது தட்டு. 3வது தட்டுல 1 2 3 4 3 2 1 அப்படின்னு நம்பர்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைக்கணும். அதுக்கப்புறம் 4வது தட்டு 1 2 3 4 5 வரைக்கும் சொல்லி மறுபடியும் 4 2 3 இறங்கணும். அதே மாதிரி 6வது தட்டு 7வது தட்டு 2 தடவை 7வது தட்டு அமைதியா இருக்கு. இதுதான் பேஸ். இது சொன்னா ஒரு கவி. இதுக்கு எவ்வளவு அடியில சொல்லணும்னு தமிழ்ல நிபந்தனை கிடையாது. பெரிய சௌகரியம். ஏன்னா திருவங்கியாழ்வார் 46 அடியில திருவள்ளுவத்திலே அருளிச்சிருக்கார். 36 அடியில நம்பர்கள் வந்து கீழ்பாகம் இதுக்கே மாதிரி திருப்பி மேல போட்டுக்க வேண்டியதான். மறுபடியும் இன்னொன்னு பண்றது இல்லை கவி. நடுவில் அவர் சொல்ல வேண்டிய விஷயம் யாரை பத்தி பாடுறாரோ அவருடைய பேர்ல உட்காந்து வைக்கலாம். அவங்களை பத்தி நடுவில் பாடுபடுறார் திருக்குறளை. இப்படி இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சிருக்கார். இப்படி பண்றதுக்கு திரு 7 கூற்றிருக்கை என்று 7 கூற்றுகள்ல 7 கூறுகள்ல 7 நிலைகள்ல 7 தடங்கள்ல தேர் மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கவிஞன் நம்பர்களை அடுக்கி பாடுவது ஒரு சித்திரபந்தம் என்று பெயர். இதுக்கு 1 2 3 சொல்ற நம்பர்கள் சொல்ற வார்த்தைகள் நிறைய வரணும். வெக்காபுலரி இருக்கணும். 2வது மீனிங்ஃபுல்லா சொல்லணும் போது. 3வது ரசத்தோட சொல்லணும். இந்த 3 காரியத்தையும் செய்து ஆழ்வார் சித்திரகவி என்பதை ஸ்தாபித்தார். ஆழ்வார் ஆசுகவி என்பது பிரசித்தம். இனிமையான பாசுரங்கள் ஆழ்வாருக்கு மதுரகவி, விஸ்தாரகவி பெரிய திருமொழி ஆயிரக்கணக்கான பாசுரங்கள். அதே திருமங்கை ஆழ்வார் சித்திரகவியாக இந்த பிரபந்தத்தை அருளி செய்தார். எனவேதான் ஆழ்வாரை 4 கவி பெருமாள் என்று நம்ம சம்பிரதாயத்துல கொண்டாடும். ஆழ்வாருக்கு 4 கவி பெருமாள்ங்கிற டைட்டில் கூடாது அப்படின்னு ஞான சம்பந்தத்தை சிஷ்யர்கள் மறுத்ததாகவும், அதனால ஆழ்வாருக்கு ஞான சம்பந்தருக்கு நடுவில் போட்டி ஏற்பட்டதாகவும், அதுலதான் காய்ச்சிராம விண்ணகரம் பாசுரம் அருளி செய்து ஆழ்வார் வெற்றி பெற்றதாகவும் சம்பிரதாயம். தேவாரத்துல அவரும் ஒரு திருவள்ளுவத்திற்கு எழுதியிருக்கார். அதை எழுதினவர் ஞான சம்பந்தர். அவர் 56 அடியில எழுதியிருக்கார். உட்காந்து 2த்தையும் பார்த்தேன். அப்பதான் தெரியும் திருமங்கையாழ்வாருடைய மாதுரியமும் சௌந்தரியம். 56 அடியில சீர்காழி, அவர் பிறந்த ஊர்ல உள்ள பிரம்மபுரம் பதிகம். சீர்காழிக்கு பிரம்மபுரம் ஒரு பேரு. பிரம்மபுரம் பதிகம் என்பதாக 14 பேர் இந்த கஷேத்திரத்தை அதையே திருப்பி திருப்பி சொல்லி ஞான சம்பந்தர் ஒரு திருவள்ளுவத்திற்கே தேவாரத்துக்கு பாடியிருக்கார். இதுக்கப்புறம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெளிவா இருக்குன்னா சந்தோஷம். தெளிவா இல்லைன்னா தைரியமா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். இதுக்குதான் எழுபொற்றிகை இலக்கணம். இது ஒரு பகுதி தான். இப்ப அனந்தராச்சார சுவாமி கோட் பண்றதுல இருக்கு. 1 முதலா ஓர் ஏரா சந்திரகன் ஈரிய நிலம் தோறும் திரிதர 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்கள் அடிக்கி அது 2 தடவை 7ல வந்து நிலம் தோறும் திரிதர 1 2 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸ்ல வர ஒவ்வொரு தடுக்கலையும் இப்படி எண்ணுவது 1ஆம் எழுக்கூற்றிருக்கை. இப்படி எண்ணி பாடுவது எழுக்கூற்றிருக்கை எனப்படும் என்பது மாரண அலங்காரம். மாரண அலங்காரம் எழுதினவர் வந்து பெரிய நம்மாழ்வார் பக்தர். பின்னாடி எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் கொடுப்பார். இலக்கணம் சொல்லிட்டு இலக்கியம் அத்தனை நம்மாழ்வாரை பற்றிய பாசங்களாக பெரிய பரம வைஷ்ணவர். மாரணலங்காரம் அற்புதமான கிரந்தம். ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டும். சுவாமி அனந்தராச்சார சுவாமி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சித்திரபந்தங்களை பத்தி எத்தனை வகையா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள சூத்திரத்தை முழுக்க முன்னாடி கோட் பண்ணிருக்காரு. அது அறிவு வேட்கை உள்ள வாழ்க்கை வசதியா இருக்கணும். நமக்கு இப்ப திருவள்ளுவத்திகையோட நிறுத்திக்கணும். அவகாசம் குறைச்சலா இருக்கிறதுனால இதை சொல்லணும். இப்ப ஏன் அடுத்த கேள்வி அதையும் ஒரு குறைச்ச கேள்வி. அது சும்மா விடுறது இல்லை. இதுல முக்கூற்றிருக்கை, 5 கூற்றிருக்கை, 9 கூற்றிருக்கை அப்படின்னு ஏன் பாடக்கூடாது? இமேஜின் பண்ணி பார்த்து பின்னாடி போய் பாருங்க. 1 2 1க்கு பதிலா 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 5 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 பண்ணி சின்ன தேரா பண்ணலாம். முடியும் 5 நிலை கோபுரம், 7 நிலை கோபுரம், 13 நிலை கோபுரம் மாதிரி 5 கூற்றிருக்கை என்று ஏன் பண்ணக்கூடாது? முக்கூற்றிருக்கைன்னு ஏன் பண்ணக்கூடாது? 9 கூற்றிருக்கை பண்ணக்கூடாது. 8 நம்பர் வச்சு பண்ணிட்டே போகலாம். 11 கூற்றிருக்கை பெரிய சித்திரத்தை ஏன் திருமஞ்சம் பண்ணால் 7 கூற்றிருக்கை என்று அருளி செய்தார். இதை பத்தி பூர்வாச்சாரியால் விசாரிக்கலாம், விசாரிக்கலாம், செஞ்சுப்பான், திருவள்ளுவர் பற்றிப்பான். இதுக்காக என்ன பண்ணினா
சமீபத்தில் திருக்குறளை பத்தி டிஸ்கஷன் வருதும் பிரகல்பன் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் 7 ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாளிவர் 7 கூட்டுல உட்கார்ந்துருக்கார். 7 கூற்று. அந்த கூற்று என்பது தடம்னு அர்த்தம் இல்லை, வார்த்தைன்னு அர்த்தம். 7 திருக்கூற்று வார்த்தையில எழுந்திருக்கிற பெருமான் என்பதை உணர்த்த எழுகூற்றிருக்கை என்று திருமங்க மன்னன் சூஸ் பண்ணினார் என்று ஒரு சாதுரியமான சமாதானம் அவர் செய்திருக்கார். ஆனால் இலக்கணம் சொன்னவனு 7 கூற்றிக்கு மேல சொல்லல. பாரலங்கான 7 கூற்றிக்கு தான் சொல்லி 1 தான் 5 கூற்றிருக்கை இல்லை, 3 கூற்றிருக்கை இல்லை, 9 கூற்றிருக்கை இல்லை, 11 கூற்றிருக்கை இல்லை. நாம வேணா சொல்லலாம் 7 பேர் பாடினதுக்காக திருமங்கி ஆழ்வார் 7 கூற்றிருக்காரு செய்தார். ஞானசம்பந்தர் 7 கூற்றிருக்கை பாடியிருக்காரு பிரம்மபுரத்துக்கு. அந்த இந்த 7 பேர் அவளே 4 பேர் தானே மொத்தமா. ஆக